வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி. போலீசார் விசாரணை. மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும். தொழிற்கல்வி படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை. புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவையை சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தினையும் புதுவை மாநில அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தினையும் மாணவர் வெங்கடேஷ் 3வது இடத்தினையும் பெற்றனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களா என்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை மற்றும் அவசர காலங்களில் மின் பழுதுகளை சரி செய்ய போதிய ஊழியர்கள் இல்லாத நிலையில் தொழில் கல்வி முடித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க கோரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் 8/7/2024 இன்று மின்துறை அலுவலகத்தில் முதன்மை கண்காணிப்பு பொறியாளர் திரு சண்முகம் அவர்களை சந்தித்து மேற்கண்ட பிரச்சனைகளை பற்றி எடுத்துக் கூறினார். மேலும் தொழில் கல்வி முடித்த இளைஞர்களின் வயது முதிருக்குள் வாய்ப்பளித்து வேலைவாய்ப்பு வழங்கி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை போக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இப்ப இந்த பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத சுத்தி நடக்கிறாங்க. இவங்க தயாராகிறாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு. இவங்களுக்கு வேலையை கொடுக்காத நம்ம ஒரு நல்ல நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு செக்ரட்டரிக்குள்ள குழப்பம் உட்காந்துக்கிறாங்கன்னு கேள்வி. ஃபைல திருப்பி கவர்மெண்ட் போகுது, கவர்மெண்ட் திருப்பி வருது. என்ன சார் இது விளையாட்டு? இது அதாவது நான் என்னன்னா, இது சின்ன பசங்க விளையாட்டுறா. இது இதை கேரம் அடிச்சு திருப்பி வருது. ரிவர்ஸ் அடி, பிளாக் அப் போடு, ஒயிட் அப் போடுன்றதுக்கு இது என்ன ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு மின்சாரம் தடைப்பட்டு போயிட்டா 5-6 மணி நேரம் நைட்ல தூங்க முடியாத லோட் போடுறாங்க. காலையில் ஆச்சுனாக்கா இபி மேன்லாம் சார் பாட்டே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார், நோண்டி பார்க்கணும் சார், ஒண்ணுமே இல்லையே. புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என்று தேடிய பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பி ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த பிரவீன் குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டி உள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பி உள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதனால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஏம்பலம் திவாகரிடம் ரூபாய் 6,000, காரைக்கால் ஆகாஷிடம் ரூபாய் 3,000, புதுச்சேரி இளைஞரிடம் ரூபாய் 5,000 என்று 5 பேரிடம் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பத்ஸ் ஆஃப் ஹெவன் என்ற மனநலம் குன்றிய முதியோர்களுக்கு 60 பெட்ஷீட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தால் ரிட்டையர்டு டி கோவிந்தராஜ் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் தலைவர் சந்திரசேகரன், செயலாளர் வி மோகன்ராஜ், பொருளாளர் பிரகாஷ், சிறப்பு விருந்தினராக ஜூன் 26 ரிட்டையர்டு ஏஜிஏ செந்தில் நாராயணன், செயலாளர் ரிட்டையர்டு கிருபாகரன், ஏ குணசேகரன், சுந்தரவதனன், ஆர்ய சண்முகநாதன், ஜெயக்குமார், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், மஞ்சுநாத், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் புதுச்சேரி மாநில திமுகவினர் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மூங்கில்பட்டு, தாண்டாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு இளம்பருதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கிற சரவணன் ஆகியோர் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். ஈச் ஃபவுண்டேஷன், ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன், லவ்லி கிட்ஸ், மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் அனைத்து சமூக கூட்டமைப்பும் இணைந்து புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப் பள்ளியில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றன. கண் சிகிச்சை முகாமினை தலைமையேற்று வழிநடத்திய கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர். ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ஜான் பீட்டர், மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கீர்த்தி அவர்கள் இருவரும் இணைந்து நிகழ்விற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து சமூக கூட்டமைப்பின் தலைவர் திரு சித்தானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மற்றும் சமூக கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு நிகழ்வில் கண் பரிசோதனை செய்து நிகழ்ச்சி வெற்றி பெற கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மற்றும் கண் மருந்து, சொட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைத்து சமூக கூட்டமைப்பு தலைவர் தலைமையில் கோவிந்தராஜ், திருமதி ஜோஸ்பின், சரவணன், ஐயனார், பிரமிளா, பிரியா, பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மபுரி பெயர் பலகை திறப்பு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வழுதாவூர் சாலை தர்மபுரி கோவில் மாநில திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மபுரி பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முருகன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மபுரி கௌரவ தலைவர் குமணன், தலைவர் கண்ணன், செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவல் குழுவினர், முக்கிய நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தர்மபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காலத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவினை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் வெற்றி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உப்பளம் தொகுதி அனிபால் கென்னடி ஆகியோர் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்வினை தெரிவித்தார்கள். தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் மக்களுக்கு நன்றி நன்றி என்று கூறி இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற இப்பகுதியில் சிறப்பான வரவேற்பை கொடுத்த அண்ணன் சுகுமார் அவர்களுக்கு, செட்டிபாபா அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் பெயர் விடுபட்டிருந்தோம், மன்னிக்கவும். அனைத்து நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் காலப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. திமுகவின் நிர்வாக தலைவர் அண்ணன் நோயர் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களது சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நன்றி கூறிவிட்டுள்ளார்கள். உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றி கூறி வருகிறார்கள். சிறப்பாக வரவேற்பளிக்கும் அண்ணன் நோயல் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளை வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் ஜாதக பரிவர்த்தனை லாஸ்பேட்டையில் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதில் லட்சுமிபதி நாயுடு மற்றும் திரு பூரி ஜெகநாதன், மாநில கௌரவா நாயுடு அறக்கட்டளை தலைவர் மற்றும் செயலாளர் வடுகுப்பம் சுப்ராயுலு நாயுடும் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் கவிஞர் மன்னன் நினைவு நாள் மலரஞ்சலி ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கட் விழா நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னனும் என்ற தலைப்பில் இந்த மாத விழா நடைபெற்றது. பாவேந்தர் பாரதிதாசன் மைந்தரும் முதுபெரும் தமிழ் அறிஞருமான விடுதலை வீரர், மொழிப்போர் மறவர் கவிஞர் மன்னர் 4ஆம் ஆண்டு நினைவு மலர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆய்வறிஞர் அருளியார், ரெவே சொசியால் சங்கத் தலைவர் துபாய் குழந்தை, புதுவை திருக்குறள் மன்ற தலைவர் சுந்தர், லட்சுமி நாராயணன், தமிழ்ச் சங்க தலைவர் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தமிழறிஞர் மன்னன் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் மாமணிகள் துரை மாலிரையன், தமிழ் மல்லன், வேல்முருகன், கலைமாமணிகள் சரோஜா பாபு, சீனு வேணுகோபால், ராஜசெல்வம், நாக செங்கமல தாயார், கோவிந்தராசு, களக்கல் காங்கேயன், தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருட்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்களுடன் கவிஞர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மன்னன் கவிதை வரியான நல்லதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 80 மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியம் வரைந்தனர். முத்துரத்தினம் அரங்கம் பள்ளி நிர்வாகி காரத்தி சுந்தர்ராஜன் ஓவிய போட்டியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி புரட்சி கவிஞரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னனும் என்ற தலைப்பில் தலைமை உரை ஆற்றினார். செயலர் வள்ளி, கலைமாமன் டாக்டர் நமச்சிவாயம், கலைமாமணி ராஜாராம், மாணிக்கம், பேராசிரியர் விசாலாட்சி, பாவலர் மதன் முன்னிலை வகித்தனர். கலைமாமணிகள் செல்வதுரை, நீஸ், கிண்ண சாதனையாளர் விஜயலட்சுமி பிரபாகரன், கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஓவிய போட்டிக்கு நடுவர்களாக இருந்து சிறந்த 14 ஓவியங்களை தேர்ந்தெடுத்தனர். இந்த ஓவியங்களை வரைந்த மாணவர்களுக்கு மொத்தம் 3500 ரூபாய் ரொக்க பரிசினை அறக்கட்டளை சார்பில் புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமண்ட் லூர்து வழங்கி பாராட்டி பேசினார். முன்னதாக சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்று பேசினார். வேல்விழி சிவக்கொழுந்து தொகுப்புரை ஆற்றினார். ஈஸ்வரி தேவி நன்றி தெரிவித்தார். நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஸ்ரீனிகா குழந்தைக்கு SMA நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதனால் குழந்தையை காப்பாற்ற மருத்துவ செலவிற்கு 16 கோடி செலவாகும் என்று மருத்துவர் கூறியுள்ளதனால் சமூக சேவை, மனிதாபிமானத்துடன் கேர்ள்ஸ் பியூட்டி சோன் அண்ட்
சஹானா பியூட்டி பார்லர் இவர்கள் இருவரும் இணைந்து நேற்று மாலை கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெகந்தி அணிவித்து அதில் வரும் பணத்தை ஸ்ரீனிகா பாப்பாவின் மருத்துவ செலவிற்கு தங்களால் முடிந்த தொகையினை சேகரித்து அனுப்பி வைத்தனர். இந்த செய்தியை கண்டு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 8072963016 சஹானா பியூட்டி பார்லரை தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நாங்கள் இந்த குழந்தை ஸ்ரீனிகா குழந்தைக்கு ஒரு SMAன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடிய நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 16 கோடி செலவு பண்ணோன்னு சொன்னதால எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த செல்வந்திரன் சாருக்கும் மாயா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் இந்த குழந்தைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சார்பாகவும் சஹானா பியூட்டி பார்லர் சார்பாகவும். பகுதா ரத யாத்திரை பெரும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜூலை 7 அன்று பகுதா ரத யாத்திரை என்று அழைக்கப்படும் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திரும்பும் நாள் கடவுள் ஜெகநாதர், சகோதரர் பாலபத்ரா மற்றும் சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோர் குண்டிச்சா கோவிலில் இருந்து அவர்களின் நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கிறது. பாண்டிச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பக்தி பாடல்கள் மற்றும் பாரம்பரிய மேளதாளங்களுடன் ஜெய் ஜெகநாத் என்ற கோஷமிட்டபடி பக்தர்கள் மகிழ்ச்சியுடனும் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகளை தேர்வரை கொண்டு சென்றனர். பிறகு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்தை சேர்ந்த அனைத்து வயது மக்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கோவில் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த ரதத்தை இழுத்து மகிழ்ந்தனர். பாண்டிச்சேரி உட்கல் சமாஜின் முக்கிய சேவக் ஸ்ரீ சுபாஷ் சந்திர பரிஜாவின் சேரா பன்ஹாராவுடன் பகுதா யாத்திரை தொடங்கியது. மங்கள ஆரத்தி மற்றும் அர்ச்சனையுடன் நாள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் கத்துவாவின் பகண்டி ஊர்வலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸ்ரீ சசிகாந்த தாஸ் மேற்பார்வையில் ரத இழுத்தல் நடைபெற்றது. ஸ்ரீ சக்கரதாரா பெஹரா, ஸ்ரீ பிரதீப் குமார் டே, ஸ்ரீமதி அஞ்சலி தாஸ், ஸ்ரீ புருஷோத்தம், ஸ்ரீ குலமணி பாணிகிரகி ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து கேளிக்கை நிகழ்ச்சியும் பிரசாந்த் செவனும் நடைபெற்றது. பகுதா யாத்திரையில் ஜாதி, மதம், மொழி வேறுபாடின்றி பல்வேறு பின்னணியில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரத யாத்திரை கொண்டாட்டமானது ஜெகநாதருடன் பக்தர்களின் பிணைப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த மகிழ்ச்சி மற்றும் பயபக்தியின் பெரும் திருவிழாவில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் பின்னணிகளை சேர்ந்த மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கிய உணர்வை வெளிப்படுத்துகிறது. பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒடியா புலம்பெயர்ந்தோர் தங்கள் மாநிலத்தை விட்டு விலகி இருந்தாலும் ரத யாத்திரையை கொண்டாடும் பாக்கியத்தை உணர்ந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு, திருபுவனை பெரியபேட், ராஜா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட், ராஜா நகரில் ரூபாய் 29 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பெயரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட், ராஜா நகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பேட்கோ மேலாளர் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தக்ஷணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வெளியூர் தொகுதிக்கு உட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற 52 பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிகம் பேர் ஊர்காவல் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகி உள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. மேலும் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் முதலிடமும் ஆண்கள் பிரிவில் மாநில அளவில் 5வது இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வெளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், நிர்வாகிகள் ராஜி, முருகன், கார்த்தி, பாலமுருகன், பவித்ரன், மணிவாசகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாய்ப்பு தரணும்னு சொல்லிக்கிறேன். எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணா அப்படின்னா, சார் வந்து நம்ம டெய்லி கிளாஸ்ல சொல்லிட்டே இருப்பாரு, ரெகுலரா மெயின்டைன் பண்ணுங்க, நீங்க ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க எழுத அப்படின்னு முதல்ல அந்த நம்பிக்கை இங்க இருக்கிற டீச்சர்ஸ் தான் தந்தாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவில் மனைகளை வாங்க குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவு விற்பனை நேற்று தொடங்கியது. மனைகளை வாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மனைப்பிரிவில் குவிந்தனர். ரியல் எஸ்டேட் தொழில் நன்மதிப்புகளை பெற்ற தாய் குரூப்ஸ், ஸ்ரீ பாலாஜி ரியல் எஸ்டேட் மற்றும் எஸ்ஆர் ப்ரமோட்டர்ஸ் ஆகியோர் இணைந்து புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலை புளிச்சப்பள்ளம் பால்ஸ் பொறியியல் கல்லூரி எதிரே உள்ள பகுதியில் பிரம்மாண்ட மனைப்பிரிவு விற்பனையை நேற்று தொடங்கியது. பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவின் பங்குதாரர்களான பாலாஜி, சம்பத், பாலவசந்த், செந்தில்குமார், சௌமியா, நாராயணன், சுதர்சன், பாஸ்கரன், அலெக்ஸ் ஆகியோர் மனைப்பிரிவு விற்பனையை தொடங்கி வைத்தனர். இதில் புளிச்சப்பள்ளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், தொழிலதிபர் ரமேஷ் நாயுடு, அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரூபாய் 3,85,000 முதல் மனைப்பிரிவுகள் குலுக்கல் முறையில் விற்பனை செய்யப்பட்டது. பிரெஞ்சு சிட்டி மனைப்பிரிவில் தரமான தார் சாலை, 3 பேஸ் மின்சார இணைப்பு, அனைத்து மனைகளுக்கும் தனித்தனி குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்கு வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு சிட்டியில் மனை வாங்குபவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்டா இலவசமாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஜா திரைப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுவை மாநில விஜய் சேதுபதி தம்பிகள் சார்பில் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக 25வது நாளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் புதுவை மாநில விஜய் சேதுபதி தம்பிகள் சார்பில் என்ஆர் பாளையத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டியும் அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள் ஆஷிக், பிரசன்னா, வசந்த், விஜய், நவீன் பாபு, முகேஷ், நடப்பரசன், பிரதீப், ரீகன், செல்வதுரை, ரிஸ்வி, கவி, கோகுல், ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி. போலீசார் விசாரணை. மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும். தொழிற்கல்வி படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை. புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியீடு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.